கடந்த 5 வருஷத்தினுடைய டெவலப்மெண்ட்டை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, அதற்கு முன்னாடிக்கும் பீகாருக்கும் அந்த 5 வருஷம் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கும். அது அங்க இருக்க பீகார் மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் அவர் திருப்பி இந்த தடவை மாபெரும் வெற்றி வந்து. இதுல நிறைய வந்துட்டு இந்த எலெக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னு நிறைய தில்லுமுள்ளுக்கள் நடந்ததாக வந்து குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த SIR அந்த பதிவும் பாத்தீங்க அப்படின்னா மக்களே வந்துட்டு கூட போராட்டத்துல கூட ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி, இருக்கிற மக்கள் தொகையை விடவும் அதிகமான ஓட்டு பதிவு வந்துட்டு பதிவாயிருக்கு அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு தேர்தலாக இருக்கும் இது? மேடம், அதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக சில பேர் வைக்கிறாங்கல்ல, அதை வந்து யாருக்கு இருக்கிற மக்கள் தொகை விடவும் கூடுதலா வாக்குப்பதிவு வந்திருக்கு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டா இதை வந்து நீங்க சொல்றீங்களா, இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்களா, இந்த குற்றச்சாட்டை கரெக்டா ரைட்டிங்லயோ இல்ல RTIலயோ எடுத்து கொடுங்க. ஏன்னா அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நீங்க யூ ஆர் டாக்கிங் அகைன்ஸ்ட் சம்திங் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டா நீங்க பேசுறீங்க, சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் வந்து இட் இஸ் நாட், என்ன சொல்றது, அது வந்து ஒரு தனி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு அரசாங்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய இது கிடையாது. அரசாங்கத்துக்கு வேலை செய்யக்கூடியது தானே. இல்ல, அதாவது சாரி, ஒரு கட்சியினோட அரசாங்கத்துக்காக வேலை செய்யறது கிடையாது. ஆமா, 100%. சமீபத்துல அவங்க கொடுத்த பிரஸ் மீட் எல்லாம் பாத்துருக்கணுமே, அப்படித்தானே பேசினாங்க. இல்ல, நீங்க அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்துக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் வேலை செஞ்சதுன்னா MK ஸ்டாலின் அவர்கள் இங்க முதலமைச்சரா இருந்திருக்க மாட்டார். இத்தனை MPs வந்திருக்காரு, சரிங்களா? எல்லாமே பிஜேபியினுடைய சைடு வந்திருக்கும், இல்லைன்னா பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் சைடுல வந்திருக்கும். எப்படி இவங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சாங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதே SIRன்றது என்னது, இருக்கக்கூடிய ஓட்டு கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான். நீங்க இறந்த ஓட்டெல்லாம் நீங்க இன்னும் எடுக்கல, இங்க இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனவங்களோட ஓட்டு எடுக்கல. ஒரே இடத்துல ஒரு வீட்டுல ஒரு 20-30 பேருக்கான ஓட்டுன்னு இருக்கு. அது நம்ம மாநிலத்துல மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும்